வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நான் ஹோம் ஃபேக்ட்ரி 360 ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் எப்படி புழுக்களுக்கு ஃபுட்டு போடுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அடுத்த தடவை நீங்கள் ஃபுட்டு போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த புழு ஃபுட்டெல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி புழுக்களுக்கு ஃபுட்டு போடுறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் ட்ரேக்கு அதுக்கு புழுக்களுக்கு பெட்டிங் பண்ணி அதுக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி போடுறதும் பார்க்கலாம். நான் நம்மளுக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ட்ரே செட்டப் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 month ஆகிடுச்சு. நான் எப்படி ஃபுட்டு போடுற புழுக்களுக்கு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் திறந்து பார்ப்பேன் ஃபுட்டு இருக்கா இல்லையான்ட்டு. சம்டைம்ஸ் என்கிட்ட நிறைய வெஜிடபிள் ஸ்க்ராப்ஸ் வரும். அப்போ இருந்தால் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை போடுறதா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கும் நம்ம தோல் சீவுறதெல்லாம். அப்போ இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போடுவேன். ப்ளஸ் ப்ரௌன் பேப்பரு அண்டு காஞ்ச இலையெல்லாம் இருந்தால் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறது தான். சம்டைம்ஸ் வந்து நான் ஃபுட்டெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி போடுவேன். ஏன்னா புழுக்கு வந்து பல்லெல்லாம் இல்லை. ஸோ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டால் அது நல்லா சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நமக்கு நிறைய ஃபுட்டு கொடுக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி நான் கிரைண்ட் பண்ணி தான் போட்டுடுவேன். சம்டைம்ஸ் வேலையாக இருந்தால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடுவேன். கொஞ்சம் பெரிய பெரிய சங்காக இருந்தால் அதை நான் கட் பண்ணி போட்டுடுவேன். நான் இப்போ ஏதாவது ஃபுட்டு புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தால் நான் வந்து மொத்தமாக போட மாட்டேன், அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடுவேன். சம்டைம்ஸ் நம்ம இந்தியன் ஃபுட்டெல்லாம் இருக்கும் பாருங்களேன், அவங்கள லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் அதில் இல்லாத லிஸ்ட்டு வந்து இந்தியன் ஃபுட் இருக்கும். லைக் வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம எதாவது புதுசாக ட்ரை பண்ணுறோன்னா நான் எல்லா ஃபுட்டு கூட மிக்ஸ் பண்ண மாட்டேன். அதை மட்டும் தனியாக வச்சுட்டு ஒரு ஓரமாக அதை வச்சுடுவேன். அது சாப்பிடுதா இல்லையான்ட்டு மறுநாள் வந்து செக் பண்ணுவேன். அது சாப்பிட்டுருந்தா பிடிச்சிருந்தா அது சாப்பிட்டுட்டோம். அந்த மாதிரி இருந்தால் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துடுவேன். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன். மற்றதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே நான் காம்போஸ்ட் பின் கிச்சனில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் போட்டு வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி போடுவேன், இல்லைன்னா அப்படியே போடுவேன். அவங்களே வந்து லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, மேக்னெட் இது கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோடு தான் வந்தது. ஸோ அதிலே இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் இதை ஒட்டி வச்சுடுவேன். என்னென்ன போடணுன்ட்டு இருக்குது. வாட்டர்மெலனு, பனானா, பம்கின், ஸ்ட்ராபெரி, ஆப்பிள்ஸு, பீன்ஸு, பேரு, கேரட், செர்ரி, கிரேப்ஸு, பீச்சஸு, ஸ்பினாச்சு, குக்கும்பரு, கேபேஜ், மேங்கோஸ், டொமேட்டோஸ், கார்னு, கார்ட்போர்டு, ஷெடர் பேப்பரு, எக் காட்டனு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நானும் போடுவேன். ப்ளஸ் நம்ம வெண்டைக்காய், கொத்தவரங்காய் அந்த மாதிரி அந்த தோல் சீவுறதெல்லாமும் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா சாப்பிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மீட்டு வந்து சுத்தமாக போடக்கூடாது, எந்த மீட்டும் நான் போட மாட்டேன். எக் ஷெல்லில் மட்டும் காய வச்சுட்டு போடுவேன். அதை லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுவும் காட்டியிருந்தேன். அவங்க ரைஸு ப்ரெட்டெல்லாம் போட சொல்லியிருந்தாங்க. நான் அது ட்ரை பண்ணலை. ஏன்னா சம்டைம்ஸ் வாசனை வரும், அதனால் வீட்டில் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் பொட்டேட்டோ ஸ்கின்னெல்லாம் போட்டிருக்கேன். வேக வச்சு பொட்டேட்டோ ஸ்கின்னை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம். அதெல்லாம் வந்து காம்போஸ்ட் பின்னில் வச்சுட்டு அதெல்லாம் அரைச்சியும் போட்டிருக்கேன். எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ என் புழு வந்து நல்லாவே வந்திருக்கு, எதுவும் பிரச்சனை பண்ணலை இது வரைக்கும். சம்டைம்ஸு கீழே கொஞ்சம் தான் இறங்கும். நான் இப்போ காட்டுறேன். ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஒரு 10 புழு தான் கீழே இருக்கும். அதை எடுத்து திரும்பி நான் பின்னிலே போட்டு விட்டுடுவேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க புழுவெல்லாம் கீழே இறங்கிடுச்சுன்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லேயர் போடும்போது அந்த பேப்பர் போடுறீங்களா நல்லா திக்காக போடணும். அது திக்காக இல்லைன்னா அது பேப்பரெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே வந்துடுது. நம்ம நல்லா திக்காக போட்டால் கீழே வராது. எனக்கு அவ்வளோவா எனக்கு வரல. ஒரு 10 புழு கீழே வரும். அது அப்புறம் ஒரு நாள் விட்டு நான் எடுத்து போட்டுட்டா உள்ளே போட்டுடுவேன். அப்படியே தான் நான் ரொட்டீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிரச்சனையெல்லாம் வரல. ஸோ இப்போ போய் இந்த ட்ரே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இப்போ ட்ரே ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா இருக்குது, அப்படியே இருக்குது. நான் ப்ரௌன் பேப்பர் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் 2 நாள் ஆச்சு நான் திறந்து பார்த்து. ஏன்னா இது எப்படி தான் எடுத்துடணும், நான் எடுத்துடுறேன். ஸோ நான் 2 நாளுக்கு முன்னாடி நான் இந்த பீச் இது போட்டிருந்தேன். வீட்டில் நிறைய வந்திருக்குன்ட்டு எடுத்து போட்டேன். இது அது இன்னும் சாப்பிடலை. மற்றதெல்லாம் பாருங்கள் நல்லாவே காம்போஸ்ட் ஆகிடுச்சு. 1 மாதம் தான் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா காம்போஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஸ்க்ராப் பண்ணி காட்டுறேன். இன்னும் புழுவெல்லாம் இருக்குது பாருங்கள்.
உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். இதில் நிறைய மைக்ரோப்ஸு மினரல்ஸ் இருக்குது. ரொம்ப சத்து இதில் இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் போட்டால் நல்ல க்ரோ ஆகும். இந்த மாயா தான் சத்தம் போட்டுருக்கா. மாயா என்ன பாருங்கள், எல்லாமே நல்லா காம்போஸ்ட் ஆகிடுச்சி. இது ரெடி ஆகிடுச்சி. நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம வேறு ட்ரே ஆட் பண்ணுறது தான். இதை தான் பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது இந்த காம்போஸ்டிங் வந்து ஹோம் காஸ்டிங் வந்து ஸோ நம்ம வீட்டிலே செஞ்சுட்டா நமக்கு ஆர்கானிக் ஃபுட்டு தான் பிளான்ட்டுக்கு வந்து. பேப்பரு லீஃப் எல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துடும். பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் புழு இருக்குது. நான் இப்போ தான் கீழே இறங்குது நான் தள்ளி விட்டதுனால. பாருங்கள், எல்லாமே நிறைய டபுள் ஆகிருக்கு எனக்கு வந்து புழு வந்து. நான் கொஞ்சமாக போட்டேன். போடும்போது ஒரு 2000 போட்டிருந்தேன். பட் ஆனால் நிறையா வந்திருக்கு. நான் செக் பண்ணும்போது பார்த்தா நிறையா வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இது கீழே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இப்படி அதை மூடி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு 2-3 புழு தான். நம்ம இந்த லிட்டுக்கு மேலே வச்சிடலாம். நம்ம பண்ணும் போதெல்லாம் அந்த லிட்டு தான் நமக்கு ட்ரே வைக்கிறது. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கும். எனக்கு வந்து புழு எடுக்கும்போது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5-6 புழு தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம திரும்பி அதிலே போட்டுட வேண்டியது தான். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இப்படி இருக்கும். நான் எடுத்து போட்டுட்டு திரும்பி அந்த ட்ரே வந்து மேலே எடுத்து வச்சுடுவேன். கீழே பாருங்கள், நான் இப்போ பார்க்குறேன் இந்த ஹோம் காஸ்டிங் டீ இருக்குது. அதை காட்டுறவங்களுக்கு பாருங்கள், கொஞ்சம் ட்ரீ வந்திருக்கு. ஹோம் காஸ்டிங் ட்ரீ வந்து இது வந்து ரொம்ப நல்லது. நம்ம செடிங்களுக்கு ஊற்றுனா நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றக்கூடாது. நம்ம வந்து தண்ணியில் கலக்கி டைல்யூட் பண்ணி தான் ஊற்றணும். இது எனக்கு ரொம்ப வரல. ஒரு தடவை வந்து இதோட கொஞ்சமாக வந்துச்சு. ஒரு தடவை இதிலிருந்து ஒரு 1/4 அளவு தான் வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து பிளான்ட்டுக்கெல்லாம் ஊற்றுனா ரொம்ப சத்து இருக்குது இதில். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. நீங்கள் கடையிலலாம் வாங்கினா, நம்ம கடையில் வாங்கினா கூட நமக்கு அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. இது வந்து நம்மளே பண்ணுறதுனால நேச்சுராக வந்தனால ரொம்ப நல்லது பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன். இது வந்து கொஞ்சமாக இருக்கிறனால டேப்பில் வருதா இல்லையான்னு தெரியல. நான் இதை எடுத்து காட்டுறேன். நான் இது டேப்புக்குள்ளே போகாது, ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. நான் அப்படியே இதில் வந்து ஒரு பவுலில் நான் ஊற்றிடுறேன். இதுதாங்க ஹோம் காஸ்டிங் டீ. இதை வந்து நம்ம தண்ணியில் கலக்கி நம்ம ஊற்றணும். நான் அதுக்கப்புறமா நான் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து திரும்பி அதே ட்ரே வந்து நான் மேலே எடுத்து வச்சிடுறேன். பாருங்க, 1-2 கீழே விழுந்தால் எடுத்து போட்டுடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ட்ரே செட்டப் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இதுலேயும் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கு உங்களுக்கு பின் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அதை நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு டவுட் இருந்தால் இதை படித்து பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். என்கிட்ட ஒரு பழைய மிக்ஸி இருக்குது. நான் இதை வந்து புழுக்கு மட்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட பழைய மிக்ஸி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுதான் வந்து காம்போஸ்ட் பின்னு. இதை தான் நான் கிச்சனில் வச்சுருக்கேன். முதல்ல உங்ககிட்ட காட்டியிருக்கேன். நான் அதில் ஒரு கவரும் போட்டுட்டேன். ஏன்னா நம்ம இந்த பின்னில் வந்து கீழே ஒட்டும் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் எடுத்து நான் அந்த மிக்சியில் நான் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அரைச்சிட வேண்டியதான். நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி பண்ணியிருந்தேன். பேப்பர் டவலு
ஆப்பிள் தோலெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். காஃபி கிரவுண்ட் ரொம்ப நல்லது, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம டிகாஷன் போட்டுட்டு காஃபி இதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபில்டர் பேப்பரோடையே போட்டுக்கலாம். அதை கேபேஜு, க்ரீன் கேபேஜ், இது மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேரட்டு இது எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். இது கூட வந்து நான் காய வச்சிருந்த பனானா தோலையும் நான் போட்டுடுறேன். இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்ட்டு இல்லை. இப்போ வந்து நான் அந்த எக்கு காய வச்சதை வந்து நான் பவுடர் பண்ணிக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது காஃபி கிரைண்டு தான். இதுவும் நான் வந்து புழுக்களுக்காக தான், ஃபுட்டுக்காக, கார்டனுக்காக நான் வச்சுருக்கேன். புழுக்களுக்கும் போடுவேன், நமக்கு நிறையா இருந்தால் வெஜிடபிளுக்கு செடிக்கு எல்லாத்துக்குமே போட்டுடுவேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சி, பவுடர் ஆகிடுச்சி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பெட்டிங்கில் போட வேண்டியதான். இப்போ பெட்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். கோகோனட் காயரு நான் ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் வந்து பாதி வச்சுருந்தோம், பாதி போட்டுட்டு பாதி வச்சுருந்தோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வீட்டில் இருக்கிற கோகோனட் காயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா ட்ரையாக இருக்கும். அதை வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ கோகோனட் காயரு கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ போன வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி போடுறது தான். ப்ரௌன் பேப்பர், கியூமிஸ், இதெல்லாம் பாதி பேக்கு முன்னாடியே இருந்தது தான், பாதி இது இருந்தது. மினரல்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொண்டாங்க. ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட காம்போஸ்ட்டு நான் கொஞ்சம் ட்ரை லீவ்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். காம்போஸ்ட்டு கொஞ்சம் இதை வந்து நம்ம ட்ரேயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து செகண்ட் ட்ரேயில் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் ட்ரே போடும்போது கீழே வந்து பேப்பர் போட்டிருந்தோம். பட் ரெண்டாவது ட்ரே போடும்போது கீழே பேப்பரெல்லாம் போடக்கூடாது. நம்ம பெட்டிங்கை போட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா புழுக்கள் வந்து இந்த ஓட்டை வழியாக தான் மேலே வரும். அதனால் நம்ம கீழே எதுவும் பேப்பர் போடக்கூடாது, மேலே மட்டும் நம்ம பேப்பர் போடணும். ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இதை எடுத்து ட்ரேல வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த மேலே இருக்கிற பேப்பர் வந்து நம்ம எடுத்துடணும். மேலே வந்து போட்டிருந்தா புழு வந்து மேலே அடுத்த ட்ரேக்கு போகாது. ஸோ இதை நம்ம இதை எடுத்துகிட்டு அதிலே நம்ம திரும்பி பிச்சு போட்டுடலாம். ஸோ இதுக்கு மேலே அப்படியே வைக்கிறது தான். ஸோ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃபுட்டை வந்து நான் போட்டுடுறேன் ஒரு கார்னரில். ஏன்னா நிறைய புழு இருக்குது, அதனால் ஒரு 2 கார்னரில் போட்டுக்கிறேன். இது கூட எக் ஷெல்லு, எங்கள் வீட்டில் நிறைய கீழே விழுந்துருந்துச்சு. பீச்சு சின்ன சின்னதாக வந்தது. ஸோ அதை எடுத்து இந்த நான் ஒரு ஓரமாக போட்டுடுறேன். சாப்பிடுதா இல்லையான்னு தெரியல, பட் பீச்சு பிடிக்கும். சின்ன சின்னதாக இருக்குது. நான் ட்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு ஓரமாக போட்டுடுவேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வெட்டு ப்ரௌன் பேப்பரோ இல்லைனா இந்த நியூஸ் பேப்பரோ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டே வர வேண்டியதுதான். நான் இப்போ ஒரு 2 நாளைக்கு நான் திறக்க மாட்டேன். ஒரு 2 நாள் கழித்து வந்து திறந்து பார்ப்பேன். புழுவெல்லாம் உள்ளே மேலே வந்திருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்ப்பேன்.
ஏன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்துட்டு புழு வருதா இல்லையா எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு திரும்பியும் அதே இடத்துல எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்படி தாங்க என் புழுக்களுக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ செகண்ட் ட்ரே எடுத்து மேலே வச்சாச்சு. இப்போ கீழே இருக்கிற லோவர் ட்ரே வந்து ப்ராசஸிங் ட்ரே ஆகிடும். மேலே இருக்கிற செகண்ட் ட்ரே வந்து ஃபீடிங் ட்ரே ஆகிடும். இன்னும் அடுத்த ட்ரே வைக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும். ஒரு 2 நாள் கழித்து இந்த மூடி எடுத்து பாருங்கள். புழுவெல்லாம் மேலே வந்திருக்கும். மேலே வந்திருந்தால் நீங்கள் திரும்பியும் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ போய் இதை எடுத்து நான் அதே இடத்துல எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் கேட்ட மாதிரி நான் புழுக்களுக்கு எப்படி ஃபுட்டு போடுறதையும் சொல்லிட்டேன். அண்டு செகண்ட் ட்ரேயும் புழுக்களுக்கு பெட்டிங் பண்ணி ஃபுட்டு போடுறதையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.